மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தில் இருக்கும் இந்த வேளையில் ஈரானில் இன்று மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஒரு வாரத்துக்குள் இது இரண்டாவது முறையாகும். இதன் பின்னணி என்ன? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமான USGS வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்று காலை ஈரானின் பண்டார் அப்பாஸ் பகுதிக்கு மேற்கே இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவிலே 4.1 அலகுகளாக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கமானது பண்டார் அப்பாஸ் நகருக்கு மேற்கே சுமார் 74 கிலோமீட்டர் தொலைவிலும் பூமிக்கு அடியிலே 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் அப்பகுதி மக்கள் சற்று அச்சமடைந்துள்ளனர். குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் ஈரானில் பதிவாகும் இரண்டாவது நிலநடுக்கம் இதுவாகும். இதற்கு முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஈரானின் பார்ஸ் மாகாணத்திலே கெய்ராஷ் பகுதியில் ரிக்டர் அளவிலே 4.3 அலகுகள் கொண்ட நிலநடுக்கம் பதிவானது. தொடர்ச்சியாக ஏற்படும் இந்த நில அதிர்வுகள் ஈரான் மக்களிடையே ஒருவித பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளன. இயற்கை சீற்றமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களா என்ற கோணத்திலும் சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்து வருகின்றன. மத்திய கிழக்கிலே தற்போது நிலவி வரும் போர் சூழல் காரணமாக ஈரானில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் சர்வதேச அளவிலே உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை.